அதுக்கு அடுத்ததாக சட்டமன்றம்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, டன், இன்னைக்கு வேலை முடிஞ்சு, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். அப்படின்னு பார்த்த நேரத்தில், முதல்வர்ரா எவ்வளோ பெரிய ஆள், ஊரில் நான் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் போய் பார்க்குறதுக்காக புறப்பட்டார். முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரில் சந்திக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கே போனார் விஜய் அவர்கள். அப்போ நமக்கு என்னென்னா போச்சு, சூடாக பரபரப்பாக இருக்க போகுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பார்க்கும்போது இறுக்கமாக இருந்தார், அப்படின்ற மாதிரி இருந்தார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா, தமிழ்நாடு எப்பவுமே அரசியலில் கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டும், ஒரு முதிர்ச்சித்தன்மை இருக்கும் அரசியலில். அந்த முதிர்ச்சித்தன்மை அங்கே தான் வெளிப்பட்டது. போன உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாங்க வாங்க வாங்க, சூப்பர் சூப்பர், வருவீங்க எதிர்பார்த்த, வாங்க 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 அப்படி கட்டிப்பிடிச்சு உள்ளே கூப்பிட்டு போக, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளில வந்துட்டு, தம்பி வந்துட்டிங்களா, வார்னா சொல்லுவோம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும். இப்போ பார்த்ததுக்கப்புறம் இவர் தானே உங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணது, நீங்கள் கூட அவரெல்லாம் பண்ணீங்க, இப்போ என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தான் அப்போ பல்பா அப்படின்ற மாதிரி நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. இருந்தாலும் அதை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மெச்சார்ட் பாலிட்டிக்ஸை வந்து தமிழ்நாடு என்றைக்குமே ரசிக்கும். இப்படி தான் இருக்கணும். கருத்து ரீதியான எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாண்பும் மரியாதையும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை விஜய் அவர்கள் சரியாக செய்தார். அதே மாதிரி அவர் ஸ்டேஜில் பேசும்போதே சொன்னார், மூஞ்சியை மூடிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டுலாம் யாரையும் போய் சந்திக்க மாட்டேன், நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன் அப்படின்னார்ல. அந்த டிரான்ஸ்பரன்சியை இன்னிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டார். இந்த அப்புறம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு முன்னாடி அதில் முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுவிட்டு அவங்க 2 பேரும் லைட்டாக மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்தடுத்து எந்தெந்த தலைவர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்காங்களோ அத்தனை பேரையும் போய் இப்போ டக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. அன்புமணி, சீமானவர்கள், வைகோ அவர்கள்னு எல்லாரையும் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு குட் மொமெண்டமே க்ரியேட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எதிரியாக இருந்தவங்க, எதிர்கருத்து பேசினவங்க எல்லாரையுமே நேரில் போய் சந்தித்து அவங்க கூட வந்து டக்குன்னு ஒரே இடத்துல உட்காந்து சிரித்து பேசிட்டு வர்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குட் ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள்.